கேள்வி என்னென்னா, வித்ரு தொழுகையை வளமையாக தொழுது வருகின்றவர் தொழ முடியலை, ஃபஜ்ருக்கு பிறகு தொழலாமா தான் கேள்வி. அது லுஹா டைமில் என்னது தொழலாமான்றது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ருன்றது இரவு தொழுகை, வித்ருன்றது இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகையை இரவில் தான் தொழணும், பகலில் தொழுகிறது அல்ல. ஆனால் வளமையாக தொழுது வருகின்ற ஒருவருக்கு அது கிடைக்காமல் போனார். எப்படி வளமையாக தொழுதுட்டு வாரவருக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம்னு ஹதீஸில் வருது. ஒருத்தர் வாரார், அல்லாஹ்வின் தூதரே அஸ்பஹ்து ஃபலம் ஊத்திர், காலை பொழுதை அடைந்தேன் வித்ரு தொழலை, சுபஹ் ஆகிட்டு ஃபஜ்ர் ஆகிட்டு வித்ரு தொழலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் வித்ரு பில்லை, வித்ரு வந்து இரவுல தான்றான். அவர் திருப்பி சொல்கிறார் அஸ்பஹ்து ஃபலம் ஊத்திர், அல்லாஹ்வின் தூதரே நான் என்ன சொல்கிறேன்டா, காலை பொழுது அடைஞ்சிட்டேன் வித்ரு கிடைக்கல அப்படின்னாங்க. அல் வித்ரு பில்லை, மறுபடியும் ரசூலுல்லாஹ் வித்ர் என்பது இரவுல தான் 3 முறை ரிப்பீட் பண்ணுறாங்க. 3ஆம் முறை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அவுத்திர் என்னாங்க. அப்படின்னு என்ன செய்யுங்க, வித்ரு தொழுதுங்கன்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா யார் வளமையாக இரவுல தொழுது வருகிறாரோ அவருக்கு அது கிடைக்காம போனால் சுபஹ் அதான் சொன்ன பிறகு கூட என்ன செய்யலாம், அவர் வித்ரு தொழலாம் என்று இந்த செய்தி சொல்லுது. எது வரைக்கும் தொழலாம்ன்றதான் இப்போ அவங்களோட கேள்வி. துஹா தொழுகை வரைக்கும் இந்த வித்ரு கண்டினியூ பண்ணலாமா? ஒருத்தர் வந்து என்ன வித்ரு தொலை கிடைக்கல, இதுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இரவில் ரசூலுல்லாஹ் தொழுவார்கள். எத்தனை ரக்காத் தொழுவாங்க? 11 ரக்காத். அது தொழ முடியாமல் போனால், நோயின் காரணமாகவோ தூக்கத்தின் காரணமாக வளமையாக தொழுக முடியாமல் போனால் பகலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். ஒரு ஹதீஸ் வருது சஹீஹ் முஸ்லிம்ல, பகலிலே 12 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் முடியாது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் முடியாது. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவுல தொழுவது வாஜிப், இரவுல தொழுவது வாஜிப். வாஜிபை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாமல் மிஸ் பண்ணினா, தூக்கத்தில் மிஸ் பண்ணினா, நோயில் மிஸ் பண்ணினா நிச்சயமாக என்ன செய்யணும், கதா செய்யணும். எங்களுக்கு என்ன சான்ஸ் அப்படி என்றால், நம்ம ஃபஜ்ருக்கு எழும்பிட்டோம் அல்லது ஃபஜ்ரை தாண்டி மறந்து போய் நம்ம ஒரு 7 மணிக்கு எழும்பிட்டோம், ஏதோ ஒரு காரணமாட்டா நம்ம ஃபஜ்ர் அந்த டைமில் தொழுவோமே, அப்போ வித்ர் என்ன செய்யலாம், நம்ம தொழுது கொள்ளலாம். யாருக்கு? வளமையாக இரவில் வித்ரு தொழுதுட்டு வந்தவருக்கு, வளமையாக இரவில் வித்ரு தொழுது 12 ரக்காத் தொழுகிறது அல்ல. வித்ரு எவ்வளோ நீங்கள் தொழுட்டு வரீங்களோ அதை என்ன செய்யலாம், உங்களுக்கு ஒரு 3 ரக்காத்து 1 ரக்காத்து 5 ரக்காத்தாக என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம் என்பதுதான் இந்த செய்தியிலே நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம். இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சுபஹ் சுன்னத்து மிஸ் ஆகினா பின்னால் தொழலாம்னு ஹதீஸ் இருக்குது. நீங்கள் பள்ளிக்கு போய் பார்த்தீங்கன்னா பின்னால் தான் தொழுகிறாங்க. அப்படின்னா என்ன, அவங்களுக்கு டெய்லி மிஸ் ஆகிறது தான் வேலை. இப்போ சுபஹுக்கு பின்னால் 2 ரக்காத் இருக்கிற மாதிரி ஆகிட்டு பள்ளிகளில், அதுக்கெல்லாம் பின்னால் தொழுகிறதுன்றது. யார் வளமையாக முந்தி தொழுதுட்டு வராரோ அவருக்கு முடியாமல் போனால் அவர் என்ன செய்யணும், பின்னால் தொழு. அதை மாதிரி நீங்கள் வித்திர புரிஞ்சிட்டிங்கன்னா சரி.